கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூடியூப் வழியாக செய்தி கேட்குற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 2024 வருடத்தின் டிசம்பர் மாதத்தினுடைய ஆசீர்வாதங்களை கூறுகிறேன். கர்த்தர் இந்த 12வது மாதத்தில் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்குள் ஒரு விசுவாசம் பெருகும், நம்பிக்கை பெருகும். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. கண்களை மூடி நாம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நடி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் கர்த்தாவே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்துக்காக, முதல் வாரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்கப் போகிற வாக்குத்தத்த செய்தியானது ஆண்டவரே, இந்த வருடத்தை முடிக்கப் போகிற எங்களுக்கு நன்மையும் ஆண்டவரே கிருபையும் தயவையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இந்த செய்தி கேட்குற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களோடு உம்முடைய தயவு இருப்பதாக, உம்முடைய இரக்கம் இருப்பதாக, உம்முடைய மகா கிருபை இருப்பதாக, உம்முடைய தயவு இருப்பதாக. கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் மகிமையானதை செய்தார் என்று உடைய பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக தேவன் கிருபையும் அனுக்கிரகம் பண்ணி அருளும். அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தியை, வார்த்தையை, வசனத்தை தேவரின் கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் இப்படி கொடுக்கிறபடி நான் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11 மாதங்களாக நான் எவ்வளோ பிரச்சனைகளை, எவ்வளோ போராட்டங்களை எல்லாம் நான் தாண்டி வந்திருக்கிறேன். இத்தனை மாதங்கள் நான் எவ்வளவோ பாடுபட்டேன். இவ்வளவு நாள் சகித்து கொண்டு நான் இருந்தேன். இந்த 12வது மாதத்துக்குள் நான் வருகிறேனே, எனக்கு தேவன் என்ன செய்ய போகிறார்? என்னுடைய வாழ்க்கையில் இந்த எல்லா பிரச்சனைகள், 11 மாதங்களாக இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா காரியங்களுக்கும் தேவன் என்ன செய்ய போகிறார்? இது உங்களுடைய கேள்வி. எனக்கு மாற்றம் உண்டாகுமா உண்டாகாதா? உங்களுடைய கேள்வி. இந்த மாதத்தில் தேவன் என்ன செய்ய போகிறார்? உங்களுடைய கேள்வி. பதில் இங்கே இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 9:28. அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லியிருக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்தம், கர்த்தர் சீக்கிரமாகவே உங்கள் காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிப்பார். இந்த 12வது மாதத்திலே, இந்த 2024 வருஷத்தின் கடைசி மாதத்திலே கர்த்தர் சீக்கிரமாய், வெகு சீக்கிரமாய் உங்கள் காரியங்களை எல்லாம், எந்தெந்த காரியங்கள் நடக்க வேண்டுமோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அந்த இடத்தில் நடந்தேற வேண்டுமோ அவைகளை எல்லாம் நிறைவேற்றி, அவரே நிறைவேற்றி முடிப்பவராயிருக்கிறார். இதை கர்த்தர் சொன்ன வார்த்தை, தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை எப்படி எனக்கு சொந்தமாக்கி கொள்வது என்று உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜனங்களிலிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புற ஜனங்களாய் இருக்கிற நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்தபடியினால்தான் இந்த 2024 12ஆம் மாதத்திலே வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
11 மாதமாக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களே என்னுடைய ஜனங்கள் என்றும், என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். அவர்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்கள் சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுவோம். ஆக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறார்? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என சொல்லப்படும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு இருக்கிறபடினால் தேவன் இந்த 12ஆம் மாதத்தில் உங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவன் சீக்கிரமாகவே நிறைவேற்றி முடிப்பார். மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஆக அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சீக்கிரமாகவே எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி முடிக்கிறவராயிருக்கிறார். அது பண காரியமாய் இருக்கலாம், அது பலவீனம் சுகவீனங்கள் நீங்கி சுகம் பெறுகிற காரியமாய் இருக்கலாம், அல்லது பலவிதமான பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் அநேக போராட்டங்கள் இருக்கலாம். எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை செய்து நிறைவேற்றி முடிப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை தேவன் செய்து முடிப்பார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய ஜனங்கள், நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. என் காரியத்தை கர்த்தர் இந்த 12ஆம் மாதத்திலே சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். சொல்லி பாருங்க. ரோமர் 9:28 நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் நிறைவேறுகிறதாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த எல்லா காரியங்களும் நிறைவேற்றி தேவன் முடிப்பார். சீக்கிரமாய் முடிப்பார், தாமதமாக அல்ல. இந்த 11 மாதம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தாமதமாக இருந்திருக்கலாம். அநேக சந்தோஷங்கள், அநேக நிம்மதிகள், அநேக காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக நடப்பது போல இருந்திருக்கலாம். நம்மை அழைத்த தேவன், நம்மை அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல வைத்த தேவன் நிச்சயமாகவே காரியங்களை சீக்கிரமாய் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 57:2, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நமக்காக யாவையும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற, நிறைவேற்றி முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நிச்சயமாய் உங்கள் கூப்பிடுதலை கேட்பார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பர்த்திமையை கூப்பிட்ட பொழுது எல்லாரும் அதட்டினார்கள். ஆனால் அவன் முன்னிலும் அதிக சத்தமாய் மறுபடியும் தேவனை இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது நின்று அவனை அழைத்து வர சொன்ன தேவன் இந்த மாதத்திலே நீங்கள் எங்கே இருந்து ஜெபிக்கிறீர்களோ, நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் இருந்து தேவன் உங்களை அழைத்து உங்கள் காரியங்களை எல்லாம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா முடிவுகளையும் தேவன் இந்த மாத கடைசிக்குள் முடித்து தருவார். இந்த 12வது மாதம் சகல விதமான போராட்டத்துக்கும், சகல விதமான பிரச்சனைகளுக்கும், சகல விதமான
குழப்பத்துக்கும் ஒரு முடிவின் காலம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலங்கி தவிக்க வேண்டாம். பண காரியமாயிருந்தாலும் சரி, அது வேற எந்த காரியமாயிருந்தாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனுக்கு கூப்பிடுவேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 138 அதிகாரம் 8 வசனம். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தீர்மானமாக அந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தீர்க்கமாக அவன் விசுவாசத்தோடு அவன் தீர்க்கமாக சொன்னான். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தீர்க்கமாக விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லி பாருங்க, தீர்க்கமாக சொல்லுங்க, கர்த்தர் சீக்கிரமாகவே எனக்குரிய காரியங்கள் யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்துக்குள், இந்த வருட முடிவுக்குள் தேவன் செய்து முடிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவருடைய கிருபை நாம் நிர்மூலமாகாமல் இந்த 11 மாதங்கள் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த 12வது மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு. என்ன காரியம் ஆக வேண்டும், என்ன காரியம் நடக்காமல் இருக்கிறது? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கவில்லை, என் மகனுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கவில்லை. தேவனை வாய்க்க பண்ணுவார். இனிமேல் தான் பிறக்க போக போகிறது என்றல்ல, ஏற்கனவே எங்கேயோ ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு குடும்பத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன், ஒரு நல்ல மகள், ஒரு நல்ல மருமகன் எங்கேயோ தேவன் வைத்திருக்கிறார். அதை வெளிப்படுத்துவார். உங்களுடைய பணம் தேவை, உங்களுக்குரிய பணங்கள் தேவன் நிச்சயமாய் வைத்திருக்கிறார், நிச்சயமாய் வைத்திருக்கிறார். அந்த பணம் இனிமேல் தான் உங்களுக்காக என்றல்ல, அதை வைத்திருக்கிறார். அது கொடுக்கப்பட வேண்டும். அது தடை என்கிற அந்த ஒரு காரியங்களிலே இருக்கிறது. அது மனிதனால் உண்டான தடையாக இருக்கலாம், அல்லது சூழ்நிலையினால் உண்டான தடையாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த விதத்தினால் உண்டான தடையாக இருக்கலாம். இவ்வளவு மாதங்கள் நீங்கள் போராடி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே நிறைவேற்றி முடிப்பார். அது எப்படியா? சீக்கிரமாய், அது சீக்கிரமாய் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம், இந்த 11 மாத உபத்திரவம், அது சீக்கிரத்திலே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் உணர முடியும். தேவ ஆவியானவர் தாமே உங்களுக்குள் கிரியை செய்வாராக. இந்த தேவனுடைய வார்த்தை தாமே உங்களுக்குள் கிரியை செய்வதாக, உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதாக, உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதாக. இந்த 12வது மாதத்துக்குள் தேவன் சகலவித காரியங்களையும் செய்து முடிக்க வைப்பதாக. இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் சீக்கிரமாய் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்க, நிறைவேற்றி முடிப்பார் என்று அறிக்கையிடுங்க. நீங்கள் அறிக்கையிடும் பொழுது தேவன் நீங்கள் அறிக்கையிட்டபடி உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 5 அதிகாரம் 9 வசனம். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எப்ப சொல்றான்? எல்லாவற்றையும் இழந்தான், தன் சரீர சுகத்தையும் இழந்தான். பிசாசானவன் எல்லாவற்றையும் பிடுங்கினான்.
ஆனால் அந்த நிலையிலும் அவன் கர்த்தரை உயர்த்துகிறான். அவனை கர்த்தரை உயர்த்துவதிலே அவன் இருந்தபடியினால்தான் கர்த்தர் அவனுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்துவார். அதே தேவன் இந்த 12வது மாதத்திலே உங்களுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். 11 மாத பிரச்சனைகளும் 11 மாதத்தில் நீங்கள் இருந்த தரித்திரியங்கள், நீங்கள் கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகள், மோசமான காரியங்களை எல்லாம் மறந்து விடுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு விற்கப்பட்ட யோசேப்பு, ஒரு குழிக்குள் தள்ளப்பட்ட யோசேப்பு தன் சகோதரர்களாலே கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே கருதப்பட்ட யோசேப்பு, அங்கே அவன் சொன்னான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் என் தேவன் எனக்கு மறக்க பண்ணினார் என்று சொன்னான். இந்த 12வது மாதம் உங்களுக்கு மனாசையின் மாதமாய் இருக்கும். இது டிசம்பர் மாதம் தான், ஆனால் இந்த மாதத்தின் பெயர் மனாசையின் மாதமாய் இருக்கும். தேவன் உங்களுடைய வருத்தங்கள் யாவையும், உங்களுடைய எல்லாவித போராட்டங்களையும் அனைத்தையும் மறக்க பண்ணுவார். உங்கள் காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாய் நிறைவேறி முடிகிற போகிறபடினாலே தேவன் எல்லாவற்றையும் செய்ய போகிறவராயிருக்கிறார். யோபுவோட வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள், போராட்டங்கள் இருந்தது. அவைகளுக்கு மத்தியிலே தான் அவர் சொன்ன வார்த்தை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 60:20 என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விடும். முடிஞ்சு போச்சு. இந்த செய்தி கேட்கும் போது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது. விசுவாசிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. ஏன்? கர்த்தரே உன்னை அழைத்திருக்கிறார். ரோமர் 9 சொல்லது போல, கர்த்தரே உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தரே என்னுடைய பிள்ளை என்று உங்களை சொல்லி இருக்கிறார். ஆகவே அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள் என்று தேவன் சொல்கிறார். நான் கர்த்தருடைய கைகளின் கிரியைகளாக இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய கையின் கிரியைகளாக இருக்கிறபடினால்தான் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தைப் போல வகை தேடி திரிந்து அநேக போராட்டங்களை தேவன் நமக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆக இவைகளோடு நாம் போராடுகிறோம். இவை எல்லாவற்றுக்கும் இந்த மாதம் முடிவு உண்டு. ஆண்டவராய் இயேசு 40 நாள் வாசம் இருந்தார். முடித்துவிட்டு அவர் ஊருக்கு வருகிறார். பிசாசு சோதிக்கிறார். வார்த்தையினாலே ஜெயித்தார். 11 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம். உங்களுக்கு சோதனையாயிருந்திருக்கலாம். வசனத்தினாலே, இந்த வாக்குத்தத்த செய்தியின் மூலமாக, இந்த வாக்குத்தத்த வசனத்தினாலே உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுங்கள். நீங்க மாம்சமாக வாயை திறந்து நீங்க பேசுவதை விட
மாம்சமாக நியாயம் நீதி மனிதனிடத்தில் கிடைக்கும் என்று சொல்லி மனிதனிடத்தில் போய் எனக்கு இப்படி தீங்கு நடக்கிறது, எனக்கு இப்படி தீமை செய்கிறார்கள், எனக்கு இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கதறி அழுவதை விட, என்னை இப்படி தனிமையில் விட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி புலம்புவதை விட நீங்கள் தேவனிடத்தில் போங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். மனிதன் சரி நான் விசாரிக்கிறேன், கவலைப்படாதீங்க, நீங்க நல்லபடியா போங்க, நான் விசாரிக்கிறேன் என்று தான் மனிதன் சொல்லுவான். ஆனால் கர்த்தரோ சீக்கிரமாகவே உங்கள் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். தாமதமாயல்ல, தாமதமாயல்ல. இந்த வருட முடிவுக்குள், இந்த 12வது மாதத்திலே தேவன் உங்கள் காரியங்களை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அந்த ஏற்ற காலம் எது தெரியுமா? இந்த காலம்தான் அந்த காலம். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஏற்ற காலம் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்திலே தேவன் உங்களை 1000 பலத்த ஜனமாக தேவன் உங்களை மாற்றுவார். கர்த்தராகிய நான் ஏற்ற காலம் உன்னை என்ன செய்வேன்? தீவிரமாய் உன் வாழ்க்கையில் நன்மைகளை எல்லாம் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 118 அதிகாரம் 25 வசனம். சங்கீதம் 118:25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன வார்த்தையின்படி எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. சீக்கிரமாகவே என் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுங்கப்பா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அவர் ஒருவரால் தான் காரியத்தை வாய்க்கப்பட முடியும். ஊழியக்காரர்கள் ஜெபத்தில் உங்களை தாங்க முடியும். மனுஷர்கள் தங்கள் வாயினால் ஆறுதல் கூற முடியும். ஆனால் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணக்கூடியவர் கர்த்தர் ஒருவர் தான். அவர் சொல்லி இருக்கிறார், சீக்கிரமாய் சீக்கிரமாய் உன் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேன். உன் காரியத்தை எல்லாம் நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும். என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாவற்றையும் இந்த 12வது மாதத்தில் எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவற்றை கேளுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வாக்கு மாறாத தேவன். அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் சொன்னாரானால் அது ஆகும், அவர் கட்டளை இடுவாரானால் அது நிற்கும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லி இருக்கிறார் இந்த வாக்கு தத்தத்தை. ஆகவே இது நிச்சயமாய் ஆகும். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வசனம் நின்று ஒவ்வொரு தேதியும், ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு வாரமும் உங்களோடு இந்த 12வது மாதத்தில் இருந்து உங்களை நடத்தும். நிச்சயமாக இந்த 12வது மாதம் சீக்கிரமாய் உங்கள் கண்ணீர்கள் யாவும் நீங்கும். வேதனையின் கண்ணீர், 11 மாத வேதனையின் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும், ஆனந்த களிப்பாக மாறும். தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். மனுஷனால் மாற்ற முடியாதது, மனிதனால் எதையும் செய்ய முடியாதது, தேவனால் எல்லாம் செய்ய முடியும். கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். 3 காரியங்களை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன்.
ஒன்று, கர்த்தர் காரியத்தை அதிசயமாய் செய்வார். கர்த்தர் அதிசயமான காரியத்தை செய்வார். உடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயமான காரியத்தை செய்வார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32 அதிகாரம் 17 வசனம். எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தீர்க்கதரிசி எழுதுகிறார், உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாம் கூடும். கர்த்தரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாதது என்று ஒன்றுமே கிடையாது. இந்த வருடம் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். மேன்மைப்படுத்துவார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13 அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 13, 17 முதல் 19. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறார். நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது, நீர் இப்பொழுது சொன்ன வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த 12வது மாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் போது நாங்கள் என்ன செய்யணுமா? உம்மை கனம் பண்ணும்படி உங்களுடைய நாமம் என்ன என்று கேட்டார். மனோவா கேட்டிருக்கார். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? என் நாமத்தை பற்றி நீ ஏன் கேட்க வேண்டியது என்ன? என் நாமமே அதிசயமானவர், அது அதிசயம் என்றார். அவருடைய நாமமே அதிசயமானது. அவருடைய நாமத்தை சொன்னாலே போகும், எல்லாமே நடக்கும், எல்லாமே வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய நாமம் அதிசயமானது. அந்த அதிசயமான அந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம், ஆனால் விசுவாசம் இல்லாமல் போய் இந்த 11 மாத காரியமும் தடுமாற்றத்துக்கும் தடைகளுக்கும் காரணம் இதுதான். அதுக்காக நீ அக்கினி சூழலில் போடப்படுவீங்கன்னு சொல்லலை. மனிதருடைய வாயின் வார்த்தைகள் உங்களை புடமிடும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் எந்த மாதிரியான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அது உங்களை மனதுக்குள் தொடும் பொழுது, அது உங்களை பாதிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவரும் உங்களோடு உலாவுகிறார் என்று நீங்கள் எண்ணுவீர்களே, ஆனால் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அவர் அதிசயமானவர், அதிசயத்தை மாத்திரம்தான் செய்வார். இங்கே மனோவா கேட்கிறார், அவர் அதிசயம் என்று சொன்னார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினார். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கினது. கண்ணால காண்பீங்க, அதிசயம் விளங்கும். இந்த 12வது மாதத்திலே அதிசயமான காரியத்தை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் அதிசயத்தை உங்கள் கண்கள் முன்பாக விளங்க பண்ணுவார். நீங்கள் போகிற சபைக்கு, நீங்கள் போகிற சபையிலே காணிக்கைகளை அதிகமாக பலிகளை செலுத்தும்படிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிசயம் விளங்கும், அதிசயத்தை விளங்க பண்ணுவார்.
கர்த்தருக்கு முன்பாக உங்களையே அந்த இடத்துல ஒரு பலியாக ஒப்பு கொடுங்க. அதிசயம் விளங்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் வாழ்க்கையில் நீ எப்போ என்னுடைய வார்த்தையை கேட்டு அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கப்பட்டு நீ வந்தாயோ, அந்த அழைக்கப்பட்ட அந்த நாளில் நீ கண்ட அதிசயத்தை நான் இனி மறுபடியும் உன் வாழ்க்கையில் இந்த 12ஆம் மாதம் காண பண்ணுவேன். இந்த வருஷ தொடக்கத்தில் 1ஆம் தேதி எப்படிப்பட்ட அதிசயத்தை உன் கண்ணில் கண்டியோ அதே அதிசயத்தை இந்த 12ஆம் மாத முடிவில், இந்த 24ஆம் வருஷத்தின் முடிவில் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். கண்டிப்பாக தேவன் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் அந்த இடத்துல பார்க்கிறோம். 86ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சங்கீதம் 86:10. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன், வேற எவனும் கிடையாது. இந்த 12ஆம் மாதம் தீர்மானம் பண்ணுங்க. எந்த மனுஷன்ட்டையும் போய் என் பிரச்சனைக்கு தீர்வு வேணும், என் வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு தீர்வு வேணும் போகாதீங்க. என்னைக்கு போகாதீங்க. கர்த்தர் சீக்கிரமாக உங்கள் காரியத்தை நிறைவேற்றி முடிக்க போறார். அதிசயமாய் காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க போகிறார். அவர்கள் இப்படி சொன்னார்களே, இத்தனை நாட்கள் ஆகும் என்று சொன்னார்களே, ஆனால் தேவனுடைய அதிசயம் என் வாழ்க்கையில் விளங்கியது. நான் எதிர்பார்த்ததை விட, நான் நினைத்ததை விட என் தேவன் எனக்கு பெரிதாக செய்தார். உங்கள் கர்த்தருடைய அதிசயத்தை உங்கள் கண்கள் காணும். உங்கள் கண்கள் காணும்படி தேவன் தம்முடைய அதிசயமான நாமத்தினாலே உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவர் தேவன்தான். அவர் ஒருவரே தேவனாக அவர் இருக்கிறார், வேறு யாரும் கிடையாது. அவர் ஒருவர் தான் தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் அந்த இடத்துல 5ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு காரியத்தை, நிகழ்வை பார்க்கிறோம். லூக்கா 5:18 முதல் 26 வசனங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வசனங்கள் குறித்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையான திமிர்வாதக்காரனை குறித்து அந்த இடத்துல வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல திமிர்வாதமாய் வியாதிப்பட்ட ஒருவனை கொண்டு வந்து சுகமாக்குவதற்கு கொண்டு வருவார்கள். ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இயேசு வீட்டுக்குள் இருக்கிறார், உள்ளே கொண்டு போக முடியவில்லை. மேல் கூரையை பிரித்து அவர்கள் தட்டோடுகளை எடுத்து வெளியே எடுத்து உள்ளே அவனை கட்டிலோடு அவனை படுக்கையோடே அவனை இறக்கினார்கள். ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, 20ஆம் வசனம், அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். கர்த்தருக்கு தெரியும் இது எதனால் இந்த தடை 11 மாதமாய் வந்தது, இது எதனால் இவ்வளவு நாட்கள் அவன் வாழ்க்கையில் அவன் செயலிழந்து இருக்கிறான், தடை இருந்தது. அது கர்த்தருக்கு தெரியும். அதை தேவன் செய்கிறார். அதை சொல்லும்போது 24ஆம் வசனத்தை பாருங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பது நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக
அங்கே சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக திமிர்வாதமாக பக்கவாத வியாதி வந்து எழுந்திருக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவன் எழுந்தான், தன் படுக்கையை எடுத்துக்கொண்டான், தேவனை மகிமைப்படுத்தினான், தன் வீட்டுக்கு போனான். வேதம் சொல்லுகிற 26ஆம் வசனத்திலே, அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அதிசயமான காரியத்தை இவர்கள் மூலமாக கண்டோம். நம்மால் நடக்க முடியாது, நம்மால் செய்ய முடியாத காரியத்தை இவர்கள் செய்தார்களே என்று நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில், நீங்கள் குடியிருக்கிற இடத்துல, எல்லா மனுஷர்கள் மத்தியிலே தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். மகத்துவமான காரியங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது காரியம், கர்த்தர் ஆச்சரியமான காரியம் செய்வார். முதலாவது அதிசயமான காரியம் செய்கிறார், இரண்டாவது ஆச்சரியமான காரியம் செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏசாயா 28:29, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அவர் செயலிலே மகத்துவமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நாம் யாருடைய ஆலோசனையில் இந்த 11 மாதம் இருந்தோம்? யோசிச்சு பாருங்க. அதனால தாங்க சில தடைகள், அதனால தான் சில கஷ்டங்கள், சோதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள். ஆனால் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டிருப்போமானால் அவர் ஆச்சரியமானவர். ஆச்சரியமாய் அந்த காரியங்களை சீக்கிரமாய் செய்து முடித்து விட்டு போவார். ஆச்சரியமா. எனக்கு ரொம்ப ஒரு நிகழ்வு எனக்கு வேதாகமத்தில் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருடைய வீட்டுக்கு போவார். உள்ளே நுழையும் பொழுது பேதுருடைய மாமி ஜுரத்தினாலே படுத்திருப்பாள். சர்வ சாதாரணமாக அவள் கைகளின் மேலே ஒரு கையை பிடித்து எழுப்புவார். சர்வ சாதாரணமாக. ஆச்சரியம் என்ன தெரியுமா? சுகமடைந்து எழுந்து இவர்களை உரிய சவரட்சணை செய்தார். அவர் ஆச்சரியமானவர். அவர் நம்ம எதிர்பார்க்காத எல்லா ஆச்சரியமான காரியத்தையும் அந்த இடத்துல பேதுரு கேட்டானா, என் மாமியை சுகமாக்குன்னு? இல்லை, அவ தான் கேட்டாளா, இயேசுவே என்னை சுகமாக்குன்னு? இவர் உள்ளே போனார், பார்த்தாரு, அப்படியே கையை பிடிச்சி சுகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. நம்ம தேவன் ஆச்சரியமானவருங்க. உங்கள் காரியத்தையும் ஆச்சரியமாக முடிப்பாருங்க. இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார ஆச்சரியமாக முடிப்பார். விசுவாசிங்க, நம்புங்க, நம்பிக்கையோடே இருங்க, நிச்சயமாய் அவர் செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 29:14, ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே அதிசயமானத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக, நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று. அந்த ஆச்சரியமான பிரகாரமாக அவர் ஜனங்களுக்குள்ளே அதிசயத்தை செய்கிறார். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரிய பிரகாரமாக செய்வார். அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆக இதெல்லாம் மற்ற எல்லா மனிதருடைய காரியம் மறந்து போகப்படும். ஆச்சரியமான காரியமாய் தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 118 அதிகாரம் 22 23 வசனம். சங்கீதம் 118 22 23. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆகாதவர்கள் என்று உங்களை ஆகாதவன் சொல்லி உங்களை ஒதுக்கியிருப்பாங்க. இங்கே அதுதான் சொல்லுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் தேவன் மாற்ற ஆச்சரியம் உள்ளவர். அந்த கல் அப்படி தூக்கி போடுப்பா, இந்த கல் இப்போ வேண்டாம், ஒன்றும் தேவையில்லை, அது ஒத்து வராது, இந்த இடத்துக்கு தூக்கி போட்டுருவான். ஆனால் அந்த கல் தான் ஏன் தேவைப்படும். ஆச்சரியமாக நீங்கள் தேவைப்படுவீங்க. உங்களை எந்தெந்த இடத்துல யார் யார் ஒதுக்குறாங்களோ அவர்கள் மத்தியில் மூளைக்கல்லாக தேவன் உங்களுக்கு தலைக்கல்லாக, மூளைக்கு தலைக்கல்லாக தேவன் வைக்கிறார். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அது கர்த்தரால் ஆகும், உங்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாயிருக்கும். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நீங்கள் ஒரு நிகழ்வை பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு குருடன் இருப்பான், பார்வையற்ற குருடன் இருப்பான். யோவான் 9 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து அந்த இடத்துல நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் தியானித்து வாசித்து பாருங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அதற்கு பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும்படி பொருட்டு இப்படி பிறந்தான். ஆக இந்த 11 மாத கஷ்டமும் இந்த 12ஆம் மாதம் மாறப்போகுது. தேவனுடைய கிரியைகள் இந்த மாதம் வெளிப்படும் பொருட்டு இந்த 11 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருளிலே நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். தேவனுடைய கிரியைகள் உங்களுக்குள் வெளிப்படும் பொருட்டு அவர் என்ன செய்தாராம்? தரையிலே துப்பினாராம். உமிழ் நீரினாலே அந்த உமிழ் நீரை துப்பி அதனாலே ஒரு சேரற்றை உண்டாக்கி குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். பார்வை அடைந்தவன் அப்படியே போல திருப்பி சபைக்கு வந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு அப்படியே போயிடாதீங்க. சபையில் சாட்சியாக இருப்பீங்க. சபையில் சாட்சியாக இருங்க. உங்களை சாட்சியாக ஏற்படுத்தி இருக்கிறார் தேவன். மிகப்பெரிய சாட்சியாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தருடைய அதிசயம் இந்த மாதம் விளங்க வேண்டும் என்று சொல்லி, சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் உங்களை இப்பொழுது சொல்லுகிறார், போய் கழுவு. ஆகவன் உங்க போய் செய்தான், பார்வை அடைந்து திரும்பி வந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்தீர்கள். ஐயா, இங்கே வாசிக்கிறோம் ஒரு காரியம். 30ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். அதே அதிகாரம் 30ஆம் வசனம். அந்த மனுஷன்
அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். நான் பிறவி குருடன், என் கண்ணை திறக்கிருந்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் அவன் பாவி அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் எங்கேருந்து வந்தார்னு இதுலேருந்தே தெரியலையா? ஒரு பிறவி குருடனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்வையுள்ளவனை மாற்றி இருக்கிறாரே, தெரியலையா? இந்த ஆச்சரியமான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர்வீங்க. ஆச்சரியமான காரியங்களை இந்த மாதம் செய்வார். எல்லாம் ஊர் உலகெல்லாம் சொல்லும், இவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த குருடன் அல்லவா, பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த குருடன் அல்லவா, என்னோட கிட்ட வந்து இந்த காரியத்தை நடத்தணும், எனக்கிட்ட வந்து இந்த காரியம் செய்யணும், எனக்கு வந்து இந்த நியாயத்தை செய்யணும் என்று இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தவன் தானே. எனக்கு ஒரு 1000 ரூபா கொடு, 10,000 ரூபா கொடு, 5000 ரூபா கொடுன்னு கேட்டுட்டு இருந்தவன் தானே. ஆனால் இன்றைக்கு தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், உங்களையும் ஐஸ்வர்யத்திலே ஆசீர்வாதம் உள்ளவராய் மாற்ற ஆச்சரியம் உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் கையில் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதை கையில் எடுத்து வைத்து செபியுங்கள். கர்த்தருடைய அந்த ரோமர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வைத்து செபியுங்கள். கர்த்தாவே, இவ்வளவுதான் என்னுடைய வருமானம், இந்த பணத்தை வைத்து நான் செபிக்கிறேன். இந்த மாதத்தில் எனக்கு பண்டிகைகள் வருகிறது, என்னுடைய குடும்பத்துக்கு இவ்வளவு பண தேவைகளை நான் சந்திக்க வேண்டும், இவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும், எனக்கு அதற்குரிய எல்லா தேவைகளையும் சந்தியும். இந்த மாதத்தின் எல்லா தேவைகளும் நிறைவேறப்படட்டும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிக்கவே நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆச்சரியமான தேவன் உங்களை ஆச்சரியமாய் தேவன் கொண்டு வருவார். இந்த உலகம் உங்களை பழைய நிலையிலேயே பார்த்து கொண்டிருக்கலாம். இது உலகம் பழைய நிலையில்தான் உன்னை பார்க்கும். ஆனால் கர்த்தர் உங்களை அவருடைய காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடித்து ஆச்சரியமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். மூன்றாவது கடைசி, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாருங்க. அவர் சின்ன காரியத்தை செய்ய போறதில்ல, பெரிய காரியத்தை செய்வார். இந்த மாதம் எல்லாவற்றையும் சீக்கிரமாய் செய்து முடிக்க போகிற காரியங்களை நிறைவேற்றி முடிக்க போகிற தேவன் அதை பெரிய காரியமாய் நிறைவேற்றி முடிப்பார். எப்படியா? 23ஆம் வசனத்தில் பாருங்க, சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அதாவது ஏற்கனவே வர்ஷிக்க பண்ண வச்சிட்டாங்க, அது நம்ம கைக்கு வந்து சேரணும். சியோன் குமாரனா தேவ சபைக்கு போற பிள்ளையே, எனக்கு அருமையான மகளே மகனே, உன் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறு. இந்த 12வது மாசத்துல அவர் உனக்கு தக்கபடி, இந்த 11 மாசம் நீ பட்ட கஷ்டத்துக்கு தக்கபடி உனக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் அவர் ஏற்கனவே கட்டளையிட்டாரு, சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க போகிறார். களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசங்கள் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த 11 மாதமாக இருந்த தரித்திரங்களை தேவன் எடுப்பேன் என்று சொல்லி யோவேல் இந்த 2ஆம் அதிகாரம் 24-25 தேவன் சொல்லுகிறார். அதுதாங்க பெரிய காரியம். இந்த 11 மாசமா இருந்த தரித்திரத்தை தேவன் மாற்றப் போகிறார். கடன் பிரச்சனைகள், எல்லா பண தேவைகளில் தேவன் சந்திக்க போகிறார்.
ஆக பட்சித்த விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. சம்பூர்ணமாக இருப்பீங்க. இந்த மாதத்தில் திருப்தியுள்ள நிலையில் இந்த மாதம் இருக்கும். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அவருடைய ஜனமாகிய நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறோம், அவர் உங்களின் நடுவே இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உங்கள் நடுவில் இருக்கிறவர். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறவர். ஆகவே நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி 26ஆம் வசனத்திலும் 27ஆம் வசனத்திலும் அது சொல்லி உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆக இந்த மாதத்தில் கடைசி மாதம் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை பெரிய ஜனமாக்குவேன். நான் உன்னை பெரிய ஜனமாக்குவேன். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தேவை ஜனம் என்கிற பிள்ளைகள், கூட்டங்கள் தான். ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவை என்னவோ அவைகளை தேவன் அதை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவைகளிலே பெரியவைகளை செய்கிறவராயிருக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். செய்தியை முடிக்கிறேன். ஆபிரகாமே, அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்குங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாதே, கர்த்தர் உங்களுக்கு கேடகமும் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறார். ஆக இந்த 12ஆவது மாதத்தில் ரோமர் 9:28 கர்த்தர் உங்கள் காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கேடகமும் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாயிருப்பார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது அதிசயமான காரியம் செய்கிறார். இரண்டாவது ஆச்சரியமான காரியம் செய்கிறார். மூன்றாவது பெரிய காரியம் செய்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய நம்முடைய தேவன். ஆமென். ஜெயிப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காய் நடி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நாளில் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த 2024ஆம் வருடம் கடைசி மாதம் 12ஆம் மாதத்தில் ஆண்டவரே வாக்குத்தத்த செய்தியாக இதை கொடுத்திரே சோத்திரம். எங்களுக்கு கொடுத்த ரோமர் 9ஆம் அதிகாரம் ஆண்டவரே 28ஆம் வசனத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி முடிக்க போகிற காய் ஸ்தோத்திரப்பா. சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க போகிற காய் ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியமும் தாமதிக்க கூடாதப்பா. எந்த காரியமும் தாமதிக்க கூடாது. செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்கு எல்லா தடைகளையும் நீக்கி போடும். எல்லா கட்டுகளும் அறுப்புண்டு போவதாக. இந்த 12ஆம் மாதம் ஆண்டவரே பண்டிகைகளின் மாதப்பா. உம்முடைய பிள்ளைகள் பண்டிகைகளை சந்தோஷமாய் கொண்டாடும்படிக்கு உம்முடைய பிள்ளைகளின் கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கைகளின் பிரயாசத்தின் பலனை நீர் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்கள் கைகளிலே கொடுப்பீராக. ஆண்டவரே, நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் அவர்கள் என்றென்றைக்கும் இருக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணும்.
ஆண்டவரே, இது மாத்திரமல்ல, உம்முடைய பிள்ளைகள் பலவீனமோ சுகவீனமோ எதுவும் வராதபடி காத்துக்கொள்ளும். இந்த கிளைமேட் சேஞ்சினாலே, இந்த ஆண்டவரை காலநிலை மாற்றத்தினாலே ஆண்டவரை சளி வீசிங் போன்ற எல்லா பலவீனங்களும் வருகிறதப்பா. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரை ஃப்ளூ ஃபீவர் என்று சொல்லுகிறார்கள், வைரஸ் ஃபீவர் என்று சொல்லுகிறார்கள், ஆண்டவரை கொரோனா ஃபீவர் என்று சொல்லுகிறார்கள். எந்த விதமான வியாதியும் உடைய பிள்ளைகளுக்கு வராதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த வருடத்தை உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே சீக்கிரமாய் நீ நிறைவேற்றி முடித்த ஆசீர்வாதத்தை அதை பெற்றுக்கொண்டவர்களாக கர்த்தருடைய புது வருட ஆராதனைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அமிர்த காலுக்கு உம்முடைய பிள்ளைகள் வந்து சேர நீர் கிருபை தார். நீர் ஆசீர்வதியும். சாட்சியாய் உம்முடைய பிள்ளைகள் அவரவருடைய சபையில புது வருடங்களிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்யும். இந்த மாதம் முழுவதும் நடத்துவீராக. புது வருட ஆராதனைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துவீராக. புது வருட வாக்கு தத்தத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தியின்படி ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் அதிசயமான காரியத்தை செய்யும். நீர் ஆச்சரியமான காரியத்தை செய்யும். நீர் பெரிய காரியத்தை செய்யும். கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும். துதிக நமக்கு எல்லாமே கேட்டுக்கிறோம். கர்த்தர் ரட்சகமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி என்றென்றைக்கும் நமக்கு நிறைவேறுவதாக, உங்களுக்கு நிறைவேறுவதாக, ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.